ரஜினிகாந்திற்காக விஜய் எடுத்த அதிரடி முடிவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்த இடத்தில் இருந்த விஜய் ஒரு கட்டத்தில் ரஜினியை ஓவர்டேக் செய்தார். ரஜினி படங்களை விட விஜயின் படங்கள் அதிக வசூல் செய்ததால் ரஜினியை விட விஜய் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மாறினார். எனவே அவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் சிலர் திரையுலகில் பேசினார்கள். அதன் பின்னர் தான் விஜய் ரசிகர்களுக்கு ரஜினி ரசிகர்களுக்கும் இடையே மோதலே துவங்கியது. ஆனால் இருவருமே தங்களுக்குள் எந்த போட்டியையும் விரும்பவில்லை. இந்த பிரச்சனைக்கு வெளிப்படையாகவே மேடையில் இருவரும் பேசி இருந்தனர். விஜய் கட்சி தொடங்கியதற்கும் முதல் மாநாட்டை முடித்ததற்கும் ரஜினிகாந்த் வாழ்த்துக்களை தெரிவித்து இருந்தார். விஜயின் அரசியல் நகர்வை பற்றி அடிக்கடி விசாரித்தும் வருகிறாரா. தற்பொழுது விஜய் நடிப்பில் கடைசியாக ஜனநாயகன் படமும் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் 2 பாகமும் வெளியாகி இருக்கிறது. அடுத்த ஆண்டு தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்கும் படங்களில் ஜனநாயகன் மற்றும் ஜெயிலர் 2 படம் அமைய காத்திருக்கிறது. இந்த ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் ஓவர் ஹைப்புடன் வெளியானது. இயக்குனர் நெல்சன் ஜெயிலர் படத்தில் காட்டிய அதே ஹுக்கும் மேஜிக்கை மீண்டும் ஜெயிலர் 2வில் நிகழ்த்தி காட்டுவார் என ரஜினிகாந்த் ரசிகர்கள் மலை போல நம்பி காத்திருக்கின்றனர். ஜனநாயகன் மற்றும் ஜெயிலர் 2 பாகத்தின் படங்களுக்கு அனிருத் தான் இசையமைத்து வருகிறார். ஜனநாயகன் படத்தில் தளபதி கச்சேரி என்ற பாடலை விஜய் பாடியுள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகின. இதுதான் கடைசி பாடல் எனவும் கூறப்பட்டது. தற்பொழுது ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் ரஜினிகாந்திற்காக விஜய் ஒரு பாடல் பாட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தன்னுடைய முடிவை சூப்பர் ஸ்டாருக்காக மாற்றியுள்ளதாகவும் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியானால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான். விஜய் அரசியலில் இறங்கி இருப்பதால் ரஜினிகாந்த் மற்றும் அஜித் ரசிகர்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். ஜெயிலர் 2வில் விஜய் பாடினால் தியேட்டரில் சம கொண்டாட்டம் தான். ஜெயிலர் 2வில் மோகன்லால், சிவராஜ்குமார், பாலகிருஷ்ணா உள்ளிட்ட பலரும் நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மெயின் வில்லனாக எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த படத்தில் மிரட்ட போகிறாரா. இந்த படம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. சமீபத்திலும் அதனை ரஜினிகாந்த் உறுதிப்படுத்தியிருந்தார்.